ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா நம்ம வந்து டக்கிள்ஸ் ஆன படம். ஓகே காய்ஸ், காய்ஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாபு பகுன்னு ஒரு திருநங்களை நம்மளும் அதோட ஒரு திருநா தான். நம்ம வந்து அதை நீ வந்து பாபு பகுதியிலேருந்து அவங்க வந்து ஒரு ஆசை பண்ணுறவங்க ஒரு மொழி அதை நீ எடுத்து தான் உன்னை ஜெயிலேருந்து நான் காப்பாற்றுறேன். நீ அக்செப்ட் பண்ணுறியா இந்த விஷயம்? நோ தொத்தனா ஜெயிலில் பிடிச்சி வழியாக போத்துருவாங்க. தமிழுக்கு எஸ் எடுத்துடுவோம். அதான் ஈஸி ஹார்டு நார்மலி வளர்றானே. ஈஸி நார்மலி ஹார்டு எக்ஸ்ட்ரீம் ப்ராக்டிஸ். நம்ம வந்து ஈஸி ஹார்டு வச்சுருந்தா ஃபஸ்ட்டே மாறுறேன். எனக்கு ஒன்றும் தெரில. கெஸ்டா என்ன கேஸு? கெஸ்டா என்ன கெஸ்ட்டாக இருக்கும் தெரில. சரி உள்ளே போங்க. டைமண்ட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமு ஒரு கோல். ஓகே ஓகே கைஸ், இது பாட்டு எனக்கு ஒரே அளவுக்கு தான் தெரியும், அந்த அளவுலாம் எனக்கு தெரியாது. ஓகே போகலாம். ரைட் அம்பரக்கிழமா இருக்குது. பார்த்தேன் இது இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன் கைஸ். ஆமாம் கைஸ், இந்த இடத்த இங்கே நான் முன்னாடியே விளாண்டுருக்கேன். எனக்கே இப்போ தான் வருது, எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அம்மா இப்படி தான் கைஸ் என் ஃபோன் எல்லாம் இங்கே மக்கப் பண்ணுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே கீழே இறங்கு. அன்னைக்கு ஒரு நாளைக்கு விளாண்டுட்டு இருந்தேன். டப்புன்னு கீழே வந்து நிறைய வாட்டி கீழே வந்துருக்கேன். இதில் இருந்து இதுலேயே இது வந்து அப்படியே ஒரு லைஃப்பை குறைச்சி விட்ருவாங்க. இதில் நான் விளையாடுறேன். வரேன் ஐயா எங்கே இருக்கான்? டேய் அட பாய், டேய் எங்கடா இருக்க? நானே அது பேர் டைனமிக் கிடச்சுன்னா கிளவி சோல்வியே முடிச்சுட்டாங்க கைஸ். பாருங்க கைஸ், ஒளிஞ்சுக்குங்க கைஸ். அங்கே வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. எதுக்கும் இங்கே ஒளிஞ்சு போய் வராங்களா இல்லையான்னு பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் திடீர்னு விட்டு ஆனால் என்ன பண்ண கிளவி நம்ம ரூம்குள்ளே போனது வரை பார்த்துச்சு. இங்கே தான் கண்டிப்பாக நிற்கும். அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐயோ பார்த்துருப்பீங்க வந்துதான். நல்ல வேலை. எப்படியோ ஒரு லைஃப் கூட போமா. எப்படியா எஸ்கேப் பண்ணலாமா? வரமா இருக்குல்ல. அட பாவி, கொஞ்சம் நான் வந்து போயிருந்தேன். ஒரு என்ன சரி எங்கிருந்து ஒரே ஆட்டம்ல எவ்வளோ போயிடுச்சு. ஈஸியாடா இருந்தேன் தெரியல. சரிமா பார்ப்போம். கோடில் இருக்குங்க 1423. ஓகே இப்போ பக்கா பாபா பக்கா பக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அவன் இங்கே வருவான். இதை அடிச்சு விட்டா வருவான். அந்த சத்தத்தை கேட்டு அவன் வர்றப்ப இந்த ஜெயில வந்து தப்பிங்கன்னா அவன் பாக்கெட்டுக்குள்ளே நைஸாக ஒரு கீயை சொருவி வச்சுருப்பான். அதை நம்ம எடுக்கணும். நான் வரேன். இந்த அப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி வரேன். இதுக்குள்ளே இருக்கும், எடுத்துக்கணும். ஆனால் இப்படியே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. போன வாட்டிக்கு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்போ நான் அது யூடியூப்பில் போடல. அப்போ போனோடனே டக்குன்னு போயிடக்கூடாது கைஸ். திடீர்னு யாராவது வரலாம். அப்படி தான் போனேன். டப்புன்னு கிளவி என்னை போட்டுருச்சு. போகலாமா? அது சும்மா தான் இருந்துச்சு நினைக்கிறேங்க. சும்மா தான் இருந்துச்சு கைஸ். இந்த சும்மா எல்லாத்தையும் எடுத்து போயிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். ஓகே வரங்களோ எதுவும் போன வந்த மாதிரியே இருந்துச்சு. எங்கே இருக்காங்களோ? ஒரு ஃபேமிலி வேணும். பார்த்தாடியாத்தா ஏமே நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டுறா. நீங்கள் சொல்லவாது இருந்துக்கலாம்லடா. நான் வந்திருக்க மாட்டேனடா. அதேண்ணா சப்ஸ்கிரைப் ஐயோ வாயில் என்னென்னமோ நல்லது. சரி எனக்கு தெரிஞ்சு இவங்களாம் சாவடிச்சிடும் ஃபஸ்ட்டு.
ஏய் கிளவி நம்மளை பார்த்துருக்கு. ஆடா பாவி. ஆடாடாடாடாடா. ஏய் இதை திறந்து விட்டுரும். ஆறது பாவம் கிளவி பார்த்த ட்ராப்பில் அவன் மாற்றிடுச்சு. அவன் மாற்றிக்கிட்டான். டாய் வாடாடா. ஒரு ஆம்பளை 2 பேர் தான் வருவாங்க. இல்லை மட்டும் எனக்கு காது கேட்காது. எடுத்து நம்மளோட பிளான் என்னன்னா, இவங்க வந்தோடனே நம்ம டைனமிட்டை போட்டு 5 செகண்டில் அது வெடிச்சிடும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணா எடுத்தாம்பு ஓட்டம் வந்தாவே ஓட்டிகிட்டே இருக்கணும். இன்னும் இந்த கிளவி வந்துருச்சு. நாங்கள் அவங்களோட கீயை நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ ஓடு சமகள் இப்போதைக்கு இருக்கிறதுன்னு பார்த்தா அந்த மொட்டையன். அவனுக்கு காது கேட்காதனாலே தான் நான் ஆல்ரெடி வெடிக்க வச்சுட்டேன். இப்போ அவன் மட்டும்தான் இருக்கான். இப்போ அதுக்குள்ளே எடுத்துடலாம். எடுத்துருவோம். நம்ம அதுக்குள்ளே கிடைக்க டைம் யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மொட்டையங்கிட்டே எத்தனை தான் அடிவாங்க. நோட் பண்ணிக்கலாம். அங்கே சிலிண்டர்னா மாஸ்க் ஆனால் பார்த்தா நம்ம அடிக்க மாட்டாங்க யாரும். ஆனால் பாபு பக்கு இதை மட்டும் ஓரமாக தான் இருக்குங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்தோம். நம்ம சிலிண்டர்னா மாஸ்க் போட்டுருந்தா தப்புன்னு போட்டு கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க. ஓகே இப்போ பக்கு வேற இருக்கானா எனக்கு தெரியலையே. அவனை வேற நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். இப்போ அவன் இருக்கானா இல்லையா வந்துருப்பானா நினைக்கிறேன். வராங்க. என்னடா நின்று போச்சு. டேய் வந்தலடா. ஏய் வாடா. அம்மா சேலு. ஏய் வாடா. ஐயோ அது வரைக்கும் இங்கே அப்படியே கும்மதை போடுறோம். நிறையா இருக்கணும். எப்படா வருவீங்க வாங்கடா. எத்தனை வந்துட்டானோ உனக்குன்னு கூப்பிட முடியும். இவன் வரவானாலே ஏன் இப்பெல்லாம் அட முடிய கூடாது. பார்த்துக்க ஒழுங்கா எவ்வளோ இருந்தா உனக்கு வெயிட் பண்ண. இங்கே வர டைம் நான் வியூஸ் வேற வெளியே போயிடலாம். அப்புறம் இங்கே இப்படியே தான் இருப்பான். சரி கொஞ்சம் ஓவரதான் பேசிட்டணும். சரி என்ன போடுறாங்க பாஸ்கர் கேட்கவா போகுது. ஓடு இப்போ நம்மளோட வேலை என்னடா ஸ்லெண்டர்னா மாஸ்க்கு எடுத்துடும். அதான் என்ன தெரியாம வைக்கிறேன். போன வாட்டி மொட்டுக்குள்ளே பார்த்தீங்களா மொட்டையா வேற பார்த்துட்டான். நம்மளை மேலே இருந்து பார்த்துருப்பாங்க. நம்ம இப்படி அப்படியே போவோங்க. அப்படியே டேரெக்டாக மேலே போயிடலான்னு பார்த்தா கிளவி. சரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடோடு போயிடும். அது அப்படியே கீழே போய்ட்டு வர்றோம். நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். ஓடு. என்னடா இப்படி சுற்றி போட்டீங்க. ஐயோ என்ன பண்ண. இவங்க வேற சுற்றி போட்டாங்க. இப்போ நம்மக்கிட்ட டைனமிட் வேற இல்லை. இப்போ நம்ம வர வச்சுருவோம். இப்போ நம்ம எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டுருவோம். நம்ம அப்படியே நைஸாக அப்படி கீழே போயிட்டு அப்படியே அந்த ஸ்லெண்டர்னா மாஸ்க் எடுத்துருவோம். இவங்களும் எப்படி இங்கே நிற்பாங்களா. நம்ம கரெக்டாக எல்லாரும் வந்தோடனே போவோம். மொட்டையான வர மாட்டோம். அதான் ஒரு ரிஸ்கானது. எல்லாரும் வந்துட்டாங்களா. வந்துட்டாங்க. இப்போ பாருங்க ஒரே ஓட்டம் தான். ஓடு 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 வராங்க. மொத்தம் மொட்டையை உள்ளவே இருக்கக்கூடாது. உள்ளே இருந்தால் நான் சொல்லுவேன் 3 பேக்லேயே இருப்பேன். பார்த்துக்க விடுறது அதுக்குள்ள நம்மளை பார்த்தாரா. சும்மா யாராவது நம்மளை பார்த்து சும்மா அதுக்குள்ளே யாரும் சாதிச்சு அப்பா பண்ணாயா ஒரு முன்னாடி கிடைக்கும். சப்பா எப்படியா இந்த ரூம் கிளீன் ஆக்குவாங்க. கிச்சன் கிளீன் ஆக்குவாங்க. ஒரு பைசா கூட இருக்காது போல.
நம்ம ஒரு ரூபாவா இருந்தால் நம்ம நைஸாக ஆட்டை பத்தலாம்னு பார்த்தா ஐநூறு நல்ல வேலை எவனாவது வருவானான்னு பார்த்தேன். நல்ல வேலை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரே போடுவோம். இவங்கிட்ட மட்டும் இந்த மொட்டைகிட்ட மட்டும் எத்தனை தடவை அடி வாங்க நீங்களே சொல்லுங்க. ஆமாம் இவனுக்கு காது கேட்காது. ஆனால் எப்படி நம்ம இருக்கிற இடத்துக்கு மட்டும் கரெக்டாக வரும், அப்புறம் நம்ம போகிற இடத்துக்கும் வந்துடுறோம். பழக போல. சரி இப்போ எடுக்கலாமா விடுறா போவோம். இது சரி நம்ம பாஸ்வேர்டை பார்த்துருங்க. பாஸ்வேர்டுன்றது 1432. ஓகே யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சுல தரல. ஓகே 1 4 3 2 ஒன்று 1 4 2 3 பட்டனு. ஓகே இது எடுத்துருவோமா? வேணால் வரலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம ஓகே இப்போ கீழே போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஓடிடுவோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே எனக்கு பார்ப்பேன் வந்ததுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையே. எவ்வளோ ஓடைகளான்றோமே. ஓகே இங்கே போகிறாலே அப்படியே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போயிடும். புல்லட்டு வேஸ்ட் வேஸ்ட் ஃபுல்லாக. ஓகே 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 ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்துக்கோங்க. திடீர்னு அது வந்து அடிச்சாலும் அடிச்சிருவான். அவங்க தான் மட்டும் எத்தனை வாட்டி அடிவாங்க நீங்களும் சொல்லுங்க. நம்ம உங்களுக்கு அடி ஆகிட்டே இருக்கும். ஓகே ஓடுறா சும்மா செக் பண்ண தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு எந்த பொருளும் நம்மகிட்ட இல்லை. ஓகே என்ன பண்ண இப்போ இந்த பத்தை நழுத்தி விட்டுரும். சரி திரும்ப வரட்டும். இது டீட்டே இருக்க மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே ஒரு வாட்டி போக முடியாது. மொக்க வாங்க ஓகே போகலாம். ரைட் என்ன பண்ண இவ்வளோ உருப்படியாதாக்கா ரைட் பர்சன். அவனுக்கு விஷத்தை வச்சு கொண்டுடலாம். ஆனால் குளோபர் எங்கே போட்டேன் எனக்கே மறந்து போச்சு. மொட்டைங்கிட்ட அடி வாங்கணும்ல அப்போ நம்ம போட்டோம். கரெக்ட் கரெக்ட் ஓகே ஓகே இங்கே இருக்கும் நினைக்கிறேன். கரெக்டாக இங்கே தானே நம்ம அடி வாங்கணும். இங்கே இல்லையோ முன்னாடி நம்ம ஒரு வாட்டி அடி வாங்கணுமோ. எங்கே வச்சு அடி வாங்கணும் இல்லை ஐக்கியூ. நீ பெரிய என்ன ஐக்கியூ உடச்சிருக்கியாடா பெரியறேன். சரி வர்றேன் எப்படா நான் வந்து என்ன செய்ய 3 மாதிரி பேத்து விட்டுரும். ஏன்டா இப்படி வாரீங்க வாங்க. இப்போ பார்த்தாலும் இப்படி வந்து புட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே என்ன படி இருக்கிறாங்க ஓகே அடாது யாருமே இல்லை. நம்ம நான் என்ன வெட்டியாக சுற்றி நம்ம ஏன் வெட்டியாக சுற்றிருக்கோம். நம்ம பொருளாக்கு முடியுமோ ஏதோ சும்மா அந்த கிராடி க்ரீன் கேட்காது. நம்ம க்ரீன் எஸ்கேப் பண்ணிடுமா. க்ரீன் கீ எஸ்கேப் பண்ணிடுமா. சரி பண்ணுங்க. சரி நீங்கள்லாம் என்ன பொருள் செக் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுங்க. ஆமாம் அட போடுது சூப்பர். நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. இது நோட் பண்ணிக்கோம். எவனா இப்போ கண்டிப்பாக ஒருத்தன் இந்த கிளம்பி வந்துருச்சா. இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம் மேலே போய் அதாவது பொக்கிஷமான பொருள் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அந்த பொக்கிஷம் இல்லை ஏதாவது அந்த அந்த இது அந்த ஒன்று பார்த்தலாம் கேஸ் அந்த இது அதை போடணும். என்னது இப்போ இது 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 கரெக்டாக விஷயம். ஆமாம்
சும்மா அடிக்கல எனக்கு நான் ஐடென்சிக் தான் வளர்ந்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா ஐடென்சிக்கா விளையாண்டுட்டு இருக்கேன். அடுத்து இங்கே ட்ராப் பார்த்து வச்சுக்கோ, கொஞ்சம் உஷாராக தான் போகணும். இங்கே ட்ராப் பார்த்துருக்கு ட்ராப் பார்த்துருக்கா சரி என்னம்மா பாவம் சும்மா யாரு நான் தான் காலைல மதியம் சொல்லி டாய் மோனே கிட்ட வந்து வச்சுக்கோங்க போ திடீர்னு அடிச்சுக்கோங்க அப்படியே பார்க்காத மாதிரியே இருப்பான். பக்கத்தில் ஒரு கொஞ்ச நேரம் நின்றுன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரே போட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான். கிளம்பு அடுத்தது போயிட்டே இருப்பான். என்னடா இது? சரி க்ரீன் கே எஸ்கேப்பே பண்ணுங்க. நம்மளுக்கு தான் க்ரீன் கே கிடச்சிச்சு. லாஸ்ட்டாக இங்கே அடிச்சுது மட்டும் வந்தோம். இங்கே தான் க்ரோபர் இருக்குது. அடா இங்கே ஐன் டிஸ்கில் வருது. சரி நம்ம இதை இதை போய் வச்சுட்டு அப்படியே வந்து போய் இந்த கிளைய எங்கே போகணும்? சரி எங்கே ஆமாம் இதை வச்சு விட்டு திரு விட்டு அதுவரை நம்ம கீழே போய் அங்கே போய் ஏந்தது அது இந்த அயன் டெஸ்க் எடுத்துக்கலாம். இது பாரு என்னன்னு கூட என்ன கேட்போம். என்னடா கீழே கிடையாதுங்க கீ எல்லா கீக்கும் கிடச்சிருச்சு. ஓடு 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 சும்மா சுதரிச்சுக்கோ. பார்த்து ஸ்டைலாக நடந்துட்டு இருக்கான். என்னடா நடக்குது? இல்லை பேப்பரை வந்துடும். ஓகே அம்மா இப்போ நான் என்ன பண்ணணும்? அங்கே தான் வந்துச்சு. அம்மா மலையா அதில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. இது என்னமோ இருக்க சரியாமல் எடுத்துவோம். கரெக்டாக கண்ணுக்கு தெரியல, நான் அதனால எடுத்துருவேன். சும்மா ஒருத்தர் இருந்த கணக்குலேருந்து நான் மாதம் பார்த்துருந்தேன். அந்த அளவுக்கு தெரில எனக்கு. ஓகே பாவம் ஓடு ஓடு நிற்கணுமா கிடைக்குமாலையா? ரொம்ப எடுத்தாச்சு. அம்மா நான் இப்போ எதுக்கு இருந்தேன்? லைட் ஆஃப் இல்லை நான் அதுக்கு க்ரோபார் வேணும். நம்ம எங்கே க்ரோபர் போட்டோம்? இங்கே கீழே. ஐயோ மறந்து போயிடுறேனே. இது சரி போடாங்கி நான் வரமாட்டேன். குண்டா நீ போடா. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. போக இப்போ லைட் ஆஃப் தானே நம்ம வந்தோம். நம்ம எங்கேயோ சரி எப்படி அப்படியே போவோம். ஜம்பு இப்படி பொறுமையாக போனால் எப்படா போவேன்? சி எங்கே தானே இங்கே பின்னாடி சி இல்லை முன்னாடி ரைட். ஓகே இப்போ தான் இங்கே வந்தா சொல்லி இன்னும் ஆடாடாடாடாடாடா நல்லா பரவாயில்ல தான் கொடுத்துருக்காங்க. எடுத்துப்பாங்க போட்டுட்டு என்ன நான் ஒன்றுமே கணக்கு தெரியல. கத்தை தான் பித்துறேன்னா இருங்க
டேய் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. இது பிரைட்னஸ் கொடுங்க. சபா இப்போ மாதிரி தெரியுதா? டேய் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா. ஓகே கைஸ், போயிட்டா தானே இருக்கேன். அம்மா டக்கு ஒரு ஒட்டத்துக்கு போகணுங்க. அட பையங்களா, என்னத்தை கொடுத்து வச்சிருக்கீங்கடா? இதுக்கு அவங்க சுற்றி ஜம்ப். நானா உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். யார் அவருங்க? உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். சரி சரி, அதுக்குள்ளேயே எப்படி மாட்டோன்னு பாவம் பாபு பாபு அப்படி நம்ம பாவம். யார் அது? இல்லை டக்கு டக்கு டக்குன்னு யாரா சத்தப்படுறது தெரில. சரி பார்க்கலாம் யாராவது. நம்ம தானா? ஓகே இப்போ கண்ணு ஒன்றுமே தெரிய முடியுது. அப்போ ஓகே இதுல ஏன் எப்படி தெரியுது? ஏன் இப்படி தெரியுது? கார் ஜிங் ஜிங். ஆல்ரைட் பைசனை போட்டு குத்தி விட்டுச்சு. ரெட் பைசனை போட்டு சோச்சுமா நிறைய பார்த்துக்கோ. நம்மளோட மெயினாக வேலையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே இப்போ எப்படி ஃபஸ்ட்டு நம்ம அதை பண்ணிடுவோங்க. இங்கே வரைக்கும் வந்துட்டேன். சரி அங்கே அதே சும்மா பண்ண இங்கே தான் இப்போ சவுண்டு போட்டு அது வருமா? இல்லைங்க அது வரல. நம்மளுக்கு சந்தோஷம். ஜூம் கலாக்கா ஜூம் கலாக்கா ஜூம் கலாக்கா. இங்கே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னே அப்படியே மஸ்க் இங்கே ஒரு ஓட்டந்தா அடப்பா இங்கே. ஏ வாங்கண்ணே இங்கோடா. அடப்பா இது அங்கே போகணும் தானே. ஓடுற ஓடு இதோடு என்ன பொருள் கொடுங்க. எனக்கு என்ன நல்லதா பொருள் கொடுங்க. போங்கடா. ஒரு அளவு தந்தா அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க பாருங்க. இந்த கண்ணை கூட பார்த்து குடிச்சு சாப்பிட்றது. சரி ஓகே எங்கே போவோம்? அடப்பா இச்சை. ஐயோ நான் வர ஒரு என்னடா இது இப்படி ஒரு நிலைமையா நம்மளுக்கு? சரி என்ன பண்ண எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா முடியாதான் மாதிரி. என்ன பண்ண அது ஓட்டையா நான் வச்சுக்கிறேன்டா. எப்படி ஸ்டையா போகிறான் பார்த்தீங்கன்னா இத்தனை வச்சு நம்மளை அடிச்சிருக்கான். பார்க்க ஜட்டி பறந்துட்டு இருந்தவன் என்னடா ஜட்டி பறக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்து பார்த்தா நீ வந்து. அம்மா இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்? என்னமோ பண்ணணும்னு நினச்சேன் ஐயா ஐயோ அது கைஸ் அந்த அதை எடுத்துட்டு அப்படியே கீழே போனோம். ஓகே ஆமாம் எவனும் வந்தீங்கன்னு வச்சு பிச்சு போட்டுக்க முடியும்.
எனக்கு எனக்கு வேறு வேலையே இல்லை. யூ வாண்ட் டு ப்ளே இதில் கேட்குது. இப்போ அப்படியே கீழே அப்புறம் ஓப்பன் இருக்குமா? ஓ அதாவது நல்ல வேலை உளுந்துருப்பேன். நல்ல பொருளாக கொடுங்கடா. வாடா இவ்வளோ நீ சிரிக்காதடி. தாக்கு போனால் என்ன இதுக்கு வேற ஒரு பஞ்சம். எம்மா கண்ணு ஒன்றும் தெரியும். இதை பாருங்க. யார் அது? டேய் டேய் இதுங்க பாருங்க. இதுங்க சவுண்டு எப்படிலாம் கொடுக்குறாங்க பாருங்க. அப்படியே அந்த நம்மளை பார்த்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துட்டாங்கன்னா இப்படி சவுண்டு வரும்னா இருக்காங்க. அந்த மாதிரி சவுண்டு வருது. நம்மளை எப்படிலாம் ஏமாத்துற பாருங்க. அதுவும் நான் உள்ளே போயிட்டேன் இருந்தும் கூட அப்படி சத்தம். அப்புறம் நான் ஸ்லெண்டர்ல மாஸ்கே கலத்திட்டேன் இருந்தும் கூட அப்படி சவுண்டு வரும்னா என்ன நீங்களும் சொல்லுங்க. பாருங்க எப்படிலாம் உறுத்துறாங்க. ஓகே கீழே போனான்னு பார்த்தா இது மேலே போடு. பித்தோட ஓகே இதை அப்படியே அழுத்தி விட்டுருவோம். அடுத்த இப்படி கீழே விழுந்து எம்மே அது நின்று இருக்கிற போதே விழுந்து லைட்டாக மேலே பண்ணோன்னே இப்படி விழுந்து அடிப்பட்டுங்க. சரி ஓகே என்ன போடு பம்ப் ஹேண்டல். அந்த வண்டியை வர சொல்லுங்கடா. எவ்வளோ போச்சு வண்டிக்கு தெரிய பண்ணிடுறான் ஒன்று. வந்துட்டு இருற வாரந்தா அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிடாத. அவர் கொலைகாந்து எவ்வளோ போச்சு. அடுத்த வண்டியை வர சொல்லுங்க. போடா அப்படியே கீழே வந்து மாஸ்க் வளைச்சி விட்டுறாது. அப்புறம் எவனா பார்த்தானா மூஞ்ச பேத்துருவான். சரி இப்போ வைப்போம்மா. அந்த சைடு தான் இருக்கணும். யார் அது? ஆடா மொட்டையா எங்கடா வந்து பார்த்துருவோம் பாருங்க. என்னென்ன திருட்டு வேலைலாம் பார்க்குறோம். எம்மா கிளம்பி வர இதோ நானியா நானி 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 இந்த ஊர்வலெல்லாம் போதி அப்படி போகுது. நம்ம போய் ரோபர் எடுத்துடும். ரோபர் எங்கே பார்த்தோம்? ஐயோ சரி நம்ம ஹேமர் எடுத்து ஹேமர் எங்கே இருக்குன்னு எனக்கு கிச்சனில் தான் இருக்குது. தெரியாம கீழே தட்டி விட்டேன். பாபு வந்திருக்கா பாருங்க. பிடிச்சிருக்கா நல்லா மொத்தம் சாப்பிட மட்டும் சொல்லடா. முட்டையம் பாருங்க வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே மேலே போயிடும். கொஞ்சம் உஷாரானால்தான் இந்த ஒழுங்கு பண்ண பயங்கரமா கிளவி கண்டிப்பாக வந்துருக்கணும். அதுக்கு காது கேட்குமே. என்ன கிளவிக்கு காது கேட்காம போச்சா? எடுப்பா என்ன பண்ணிட போகிறாங்க. எல்லா இடத்தையும் சட்டத்தை போட்டு வச்சாங்க. அது எல்லாம் போடுறோம்.
அப்படியே நான் போடுறோம். நாங்கள் சார் உங்களுக்கு டெலிவரி வந்துருச்சு. அடியா சும்மா பேச அப்படியே நம்ம பக்கத்தில் பேசுகிற உள்ளாட்சி பட் உள்ளாட்சியோட வந்து அச்சியோ மொத்தம் சொல்லியிருக்கோம். ஓகே கேம்னு வரல. இல்லை நான் கரெக்டான சொல்கிறேன் கைப்பில் சவுண்டுக்கு தரது வராங்க. கிளவி வருது பாருங்க. ஒரு கிளவி இன்னும் எங்கே வரும் பார்த்தா எங்கே போகும் பார்த்தா இங்கே வருது. என்னடாச்சு இப்போ யார் சத்தம் கேட்குறா? என்னடா சத்தம் கேட்கலையா? லப்தான அப்படின்னா லக்கு தான். அம்மா தெரியாமல் என்னத்தையும் கிளிக் பண்ணி விட்டேன். ஓ இதா இந்த கீயை போய் அப்படியே ஒரு இதில் சொல்லி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த காயின் எடுக்கிறதுக்கு அந்த சுற்றி திருக்கி விட்டோம். அந்த கீழே ஒன்று அது பேர் மறந்தே போச்சு எனக்கு. சரி நம்ம அதை தட்டி விட்டோம்ல. தட்டி என்னென்னமோ வேலை வருது. எடுத்தாச்சு நம்ம 2 பொருள். அடுத்து நம்மளுக்கு என்ன ஒரு பொருள் வரும், அதான் அந்த பெயிண்டிங். இதுவும் மோனலிசா பெயிண்டிங் எங்கே போச்சு? எங்கே போச்சுன்றாங்க. நம்மளுக்கு வந்து க்ரோபார் வேணும். என்ன எப்படி முதலே ஒன்றும் இல்லை கேஸ் ஒன்றும் இல்லை. போகலாம் அடுத்த ஒருத்தவங்க ஆனால் இப்படி டைட்டு டன் 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 இது வந்து போகிற மாதிரி போகிறான். ஏதோ இப்போ நான் அடிச்சல டன் டன் அதில் அடிச்சல அதே மாதிரி போகிறான். டன் டன் போல பயங்கரமாக இருக்குது. நம்ம என்ன க்ரோபார் எடுத்துட்டோம். க்ரோபார் எங்கே பார்த்தீங்க? தானே பார்த்துங்க க்ரோபார் நம்மளுக்கு க்ரோபார் கீழே போகிறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் தான் தெரியாமல் க்ரோபார் இருந்துச்சு. அது நம்மளுக்கு கட்ட வேணும். அடுத்தது வந்து ஸ்க்ரூ டிரைவர். இந்த பொருள் வச்சுட்டா நம்ம கேம் ஒன்றுங்க. இப்போ நம்ம இந்த அவ்வளோதான் கேம் முடிச்சுட்டோம். ஓகே இந்த காயின்ற மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த ரூம்குள்ளே போயிடும். அப்படியே இங்கே இருந்து அப்படியே முடிஞ்சு போகும். இந்த கட்டை எடுத்துக்கோ அப்படியே கீழே ஊற்றக்கா. இங்கே 2 பேர் இருக்காங்க. கிளவி இருக்காங்க புக்கு இருக்கும். வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் மட்டும்தான் வேணும். அதான் இப்போ நம்மளுக்கு வேணும். ஓகே காய்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் இதை ஆடி தருவீங்க அப்போன்னு பார்த்தா நீங்கள் இப்படி இதோட ஏறி அப்படியே குதிச்சிங்க வந்தீங்க. ஆனால் இந்த டோர் வந்து லாக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி தவிக்கணும்னா இங்கே ஒன்று இருக்கும். அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. அடுத்து இது கொடுங்க. டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு வேறு நீங்கள் போங்க. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் தான் தரணுங்க. ஸ்க்ரூ டிரைவர் எங்கே இருக்கும்? நம்ம எந்த இடத்துல செக் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த கன் எடுக்கிறக்கு ஒன்று 2 ஃபிக்ஸ் பண்ணணும் கைஸ். அது ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்குள்ளே கன்னு இருக்கு. அப்படி ஓகே கைஸ் இந்த பொருள் தான் இன்னும் கிடைக்கணும். அந்த பொருள் மட்டும் எப்படியாவது கிடச்சிருமான்னு பார்க்கணும். ஓகே இப்போ அது எங்கே வச்சுருந்தோம்? ஒன்று வந்து அதில் அயன் டிஸ்க் அயன் டிஸ்க் இங்கே வேணும். அயன் டிஸ்க் அது கீழேயாவது எடுத்து போட்டுருந்தோம். இதுக்கு தான் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எடுத்தீங்கன்னா இல்லாட்டி ஏதாவது பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு தேவையில்லைனாலும் சில நேரம் இந்த கன்னை எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் அதுக்குள்ளே இருக்கலாம். சில நேரம் சொல்ல முடியாது உங்களால். இதுக்குள்ளே எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி ஒன்று இங்கே பார்த்தா ஒன்று வந்து அந்த இதில் பார்த்தோம். ஆனால் இன்னொன்று எங்கே
மூணு அதில் இருக்குது. ஆனால் அதுக்கான அயன் டிஸ்க் தான் பாருங்க. ஐயோ, இப்போ அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அதை ஒன்று எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே, ஓடுறான். அயன் டிஸ்க் எங்கே போயிடுச்சு? எனக்கு பார்க்க ஏதோ இந்த ஸ்லெண்டர்னா மாஸ்க் இருந்த மனுச்சு. இது ஸ்லெண்டர்னாவோட மூஞ்சி இருந்து மனுச்சு. நானே என்னடா இது ஸ்லெண்டர்னா உண்மையாக இருந்துச்சு சார். ஆனால் பார்த்தா கூட அது கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி எதுக்கும் போய் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது வேற என்னமோ. வர்றது சரி. ஐயோ, எதுக்கு போய் தர எப்போ ஐயன் டிஸ்க் கீழே போட்டணும். கீழே ஒன்றும் இல்லையே. கீ இருக்குது, இது நம்மளுக்கு தேவைப்படும். இதை எடுத்துப்போம். ஓகே, இப்போ நமக்கு எங்கே போட்டேன்? எங்கேயோ போட்டேன். ஐயோ, எங்கே போட்டேனுங்க? யாருக்காக உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அதை நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் உங்களால் சொல்ல முடியும். என்ன பண்ண? ஐயோ, யாரும் இந்திய கூட அப்படியே படத்து கிடக்குற அழகா எங்கெங்கெல்லாம் பார்ப்போம். எங்கெங்கெல்லாம் கிடையாது பார்ப்போம். ஆஹா, இதை நான் முன்னாடியே ஐயோ, இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாருங்க. இதுக்கு தான் கொஞ்சம் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. அதுதான் இங்கே போட்டணும். இல்லை, இங்கே போடல. இங்கே போடல. போடலண்ணா, கீழே போட்டுருக்கணும். கீழேனா இந்த நம்மளை ஜெயிலில் போட்டுருப்பாங்கள்ல, அந்த இடத்துல போட்டுருக்கணும். கீழே ஒன்றும் இல்லை வேறு. ஓகே, அடுத்த போவோம். எதுக்கு வச்சேன்? இல்லை, இந்த இடத்துல போட்டுருக்கேன். கிடைக்கணும். இங்கே அங்கே எங்கேயாவது போட்டுருப்பேன்னு நினைக்கிறேங்க. இங்கே பார்ப்போம். இங்கே எங்கேயாவது போட்டுருக்கேண்ணா. இல்லை, திரும்ப அடுத்த இடத்துக்கு போய் தாடும். பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தாடும். இங்கே இருக்க வேண்டிய நல்ல வேலை கண்டு. ஓகே கைஸ், நம்ம எப்படியோ இப்போ எடுத்துட்டோம். இப்போ ஒரு சந்தோஷமாக எப்பா முடிக்க போகிறோம். சபாபா இதை கண்டுபிடிக்கிறவங்கள எவ்வளோ நேரம். ஓகே கைஸ், இப்போ சாரி கைஸ், தெரியாமல் தப்பாக எடுத்து ஓகே எடுத்துருக்கோம். நம்ம அப்படியே கீழே போகிறோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த எங்கே தான் இருந்துச்சு? இவங்க வர
சவுண்டு கிட்ட வந்து நிற்கிறாங்க பாருங்க சில. ஐயோ யாராவது கீழே தட்டி விட்டுறது இல்லை ஒன்று. இப்போ எடுக்கிற ரிஸ்க் வச்சு கேஸ் எடுத்தா கூட அவங்க எடுத்து பார்த்துருவாங்களே திரும்பி எப்பத்து போவாங்களோ. நீ மட்டும் யாரும் நிற்கிறப்படா 2 பேர் இந்த சைடோட கீழே போகிறாங்க. போங்கடா போங்க போங்கடா நான் உனக்கு பொருள் எடுக்கணும். சரிப்பா எவ்வளோ வந்து ஆயிடுச்சு போடா. ஓகே எடுத்தாச்சு. அடுத்த மிஷின் என்னெல்லாம் இந்த மொட்டையை வராங்க கூலைக்கு வந்தா நான் இதுக்கு குட்டி பத்த போன மாதிரி சுற்றி எங்கேயோ போகிறாங்க பாருங்க. என்ன பாருங்க நான் பார்த்துக்க அப்படியே அங்கே போயிட்டு சரிங்க ரைட். எவனும் இல்லைல்ல எவனாவது வந்து வச்சுக்கோங்க கன்று எடுத்து சுட்டு போட்டுருவோம் பார்த்துங்க. கூட இருக்கணும். சூப்பர் கைஸ். ஆமா இந்த கன்று இருக்க பாருங்க இதாங்க சொன்ன கன்று. இதில் வந்து ஃபியூல் ஏற்றணும். இது வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்து யாரையும் சுற்றுறாதீங்க எல்லாத்தையும் நீங்களே சத்துருவீங்க. வெடிக்கும் பயங்கரமாக எல்லோரும் தெரிச்சுக்கிட்டு பறந்து போவாங்க அவங்க சுற்றுட்டாங்க. ஓகே கேஸ் இதை பற்றி சொல்லிட்டான். நம்ம ரொம்பவே பேசிட்டோம். இது அடுத்து நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். எக்ஸாம் ஜாலியாக தூக்கானா நல்ல வேலை பார்ப்பேன். கிளவி இங்கே தான் இருந்துச்சு. நான் மட்டும் இப்போ மாற்றிருந்தேனா கிளவி தப்புன்னு வந்து எனக்கு பிடிச்சிருக்கும். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ஐயோ இந்த குழப்பம் சாரி கிளவிக்கு நான் எப்போதும் இப்படி போய்க்கிறேன். இந்த கிளவி விட்டுருச்சா கிளவி மட்டும் மொட்டை எனக்கும் அந்த கிளவி அவளுக்கு மட்டும் படாத மாதிரி செட் பண்ணி வச்சிருக்க போல. அதில் மொட்டை எனவும் கிளவியும் பார்த்தா கூட ஒன்றும் ஆக மாட்டேங்குது. ஆனால் பாபு பக் மட்டும் ஏதாவது ஆயிடுது. இல்லைப்பா இப்போ நம்ம என்ன பண்ணணும் கைஸ் ஒரு பொருளை எடுத்து ஃபஸ்ட் போய் போட்டுருவோம். இல்லாட்டி நம்மளுக்கு பின்னாடி ஏதாவது ப்ரெஸ்ஸாக ஆனாலும் ஆகும். பின்னாடி அப்படி இல்லை கைஸ். ஏதாவது திடீர்னு நம்மளை மொத்தமாக கூட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்லெண்டர் நமாஸ்க்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா பொருளையும் நீங்கள் எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு போவாங்க. அது நீங்கள் ஸ்லெண்டர் நமாஸ்க்கு வச்சுருந்தீங்கன்னா வைக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரீன் கீ வச்சு அதை திறந்து ஊற்றுருங்க. அடுத்து நீங்கள் வந்து 3 பொருள் எடுத்து தப்புன்னு ஓடிடுங்க. எவன் பார்த்தா கூட அவங்க தரந்து தப்பிச்சு எப்படியா நீங்கள் வந்துங்க. நான் பார்த்தா ஃப்ரெண்ட் 3 கீழே பார்த்தேன். இப்போ அடுத்து நான் என்ன இருக்குன்னா காயின் எடுக்கணும். ஆனால் காய்ஸ் காயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே அந்த நம்மளை ஏழில் பார்த்துருப்பாங்களா அங்கே தண்ணி இருக்குல்ல அதில் ஒன்று வைக்கணும். வச்சுட்டு சுற்றி வைத்திங்கன்னா தண்ணி பெறும்ல. அது எதுக்குன்னா நீங்கள் காயின் எடுக்கும் போது நீங்கள் அதை சுத்தாமல் ஊற்றிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது வரதா. அதுக்கப்புறம் நீங்கள் அது இந்த இப்படி வச்சு இப்போ இந்த இதில் காமிக்குதுல கோல்டு காயின்னு சொல்லிட்டு கீழே காமிக்குது. அது சர்க்கிள் வச்சு இங்கே எடுக்கிற மாதிரி காமிக்குதுல. ஆனால் அது காமிக்காது கைஸ். இருங்க கைஸ் பயமாக இருக்கிறனால எடுக்க முடியல. அப்பா பக் ஆயிடுச்சு கைஸ். எல்லாத்தையும் அப்புறம் நீங்கள் அப்புறம் தண்ணியை என்னதான் இறக்கி அது போச்சாலும் அப்புறம் எடுக்க முடியாது. கரெக்டாக தெரில. நிறையாத்தையும் அப்படி நான் ஆயிருக்கேன். ஓகே இப்போ காயினை வச்சு நம்ம போவோம். இப்போ காயின் எடுத்து போட்டுருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் எடுத்து போடணும். இந்த குண்டு ஓகே அடுத்து டைமண்ட் கைஸ். போய் கிளவி பாருங்க ரொம்ப உஷாராக இருக்கும். நம்ம போகிற வச்சு கண்டுபிடிச்சி எப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகே கேஸ் இப்போ நம்ம பார்த்தோம். ஆஹா இதை போகாமல் பார்த்துங்க அவனாவது ஒன்றானா மாட்டி அடுத்து எம்மோ இது போடா
நல்ல வேலை இப்போ நான் ஸ்லெண்டர் நான் மாஸ்க் போட்டிருக்கேன். இல்லாட்டி இப்போ என்னென்ன வந்துருக்கோன்னு எனக்கு தெரியாது சார். அம்மா அடுத்து டைமண்ட் எடுக்கணும். டைமண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மேலே எடுத்து வச்சுருப்போம். ஃபஸ்ட்டே டைமண்ட் எடுத்துட்டோம். ஓகே ஓகே நம்ம எப்படியா முடிக்க போகிறோம். இன்னும் யாராவது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை கொஞ்சம் ஆனில் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஆனால் என்ன யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி நம்ம நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க. நானும் அதை மாற்றிருக்கான் போல, நான் கவனிக்கல நினைக்கிறேன். சரிங்க 3 பொருளையும் நான் டேரெக்டாக போதும் போகணும். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னென்னா டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடணும். இல்லாட்டி எவனாவது வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போ நான் இதை எடுக்கிறேன்னா இப்போ நான் எடுத்துட்டு இப்படியே போயிடும். இப்போ நான் தப்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பாருங்க எல்லாரும் முடிக்கிறாங்கடா, எங்கடா எங்க கட்டி கிடக்குறாங்க. ஓகே காய்ஸ், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஜெயில விட்டு அப்புறம் பாபு பக்திலிருந்து மேலே தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சு. பாய்.